ராதே கிருஷ்ணா. அனைவருக்கும் வணக்கம். காதல் என்றாலே நமக்கு முதலில் ஞாபகம் வரும் பெயர் ராதே கிருஷ்ணா. அப்படி இருக்கும் பொழுது ஏன் அவர்களது காதல் திருமணத்தில் முடியவில்லை? இதுக்கு பின்னாடி ஒரு கதையே இருக்கு. அயன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தீவிர விஷ்ணு பக்தர் விஷ்ணு பகவானை நினச்சி கடும் தவம் செய்கிறாரு. மனமகிழ்ந்த விஷ்ணு பகவான் அவர் முன்னாடி வந்து என்ன வரம் வேண்டுமோ கேளு அப்படின்னு சொல்ல, அடுத்த ஜென்மத்தில் சாக்ஷாத் லக்ஷ்மி தேவியே தனக்கு மனைவியாக வர வேண்டும் அப்படிங்கிற வரத்தை கேட்குறாரு அயன். விஷ்ணு பகவானும் அதை மறுக்க முடியாமல் அந்த வரத்தை அயனுக்கு கொடுத்துட்றாரு. இந்த வரத்தின் காரணமாக விஷ்ணு கிருஷ்ணாவதாரம் எடுக்கும் பொழுது லக்ஷ்மி தேவி ராதா மற்றும் ருக்மிணி அப்படின்னு 2 அவதாரங்களை எடுக்கிறாங்க. கிருஷ்ணர் ராதையின் மீது அளவு கடந்த காதல் கொண்டிருந்தாலும் ராதை லக்ஷ்மி தேவியின் அவதாரமாக இருந்தும் கூட அவர்களுடைய திருமணம் நிகழவில்லை. மகாபாரத காலத்தில் லக்ஷ்மியின் இன்னொரு அவதாரமான ருக்மிணியை மணந்து கொண்டார் கிருஷ்ணர். இவ்வாறு விஷ்ணுவின் வரமும் லக்ஷ்மியின் தெய்வீக நோக்கமும் நிறைவேறியது. இன்று வரை காதல் என்றாலே அதற்கு உதாரணம் கண்ணனும் ராதையும் தான். ஆனால் திருமணம் என்பது தெய்வீக தர்மத்தின் வெளிப்பாடு.